அது யாராக இருந்தாலும் சரி, யார் தலையிட்டு இருந்தாலும் அதுக்கு விட முடியாது. ஏன்னா இது தர்மமே கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இது வரைக்கும் யாரும் கேட்கல. கொலையங்கர் செல்கார ஒரு 17 வயசு பையன் நெற்கதியான குடும்பத்தில் உள்ள சாக போய், நான் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து விசாரித்து உண்மையை தெரிஞ்சு பாடி வாங்க முடியான்னு சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி இவனை மிரட்டுறாரு. தாய் மாமனை என்ன இங்கே வந்து வேகமாக பாடி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் என்ன நாடகம் நடிக்கான்னு கேட்காரு. நான் ஃபோனை வாங்கிக்கிட்டேன். ஃபோனை வாங்கி நான் ஃபுல்லாக அவர் பேசுகிறத ஃபுல்லாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பலை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம். சார், இப்போ நீங்கள் பேசுகிறத பூரா நான் கேட்டுக்கிட்டேன். எந்த இன்ஸ்பெக்டர்? அந்த ஆத்தூர் ஸ்டேஷன் மெயின் ரோட்டில் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டட் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். உடனே நான் ஃபோனில் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை பூரா நான் கேட்டுக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கேட்டுக்கிட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது இல்லையா. நான் விபிஆர் சுரேஷ் பேசுகிறேன், 10 வருஷம் சேர்மேன். ஏன்னா எனக்கு நான் பொது வாழ்க்கையில் பல ஆண்டு காலம் இங்கே இருக்கேன். என்னுடைய உடம்பிறந்தவன் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காரு, என்ன தூத்துக்குடி தொகுதியில். நீங்கள் என்கிட்ட தான் பேசிக்கிட்டு, இப்போ நீங்கள் அவன் பேசுனதில்லை, இப்போ நான் தான் பேசுகிறேன். சார், நான் தான் நாளைக்கு எங்களுக்கு பொதுக்குழு, நான் எங்கள் பொதுக்குழுக்கு போகணும். அதை கூட நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். பாடியை வாங்கக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். பாடியை வாங்க போகிறது இல்லை. எங்களுக்கு மீண்டும் எந்த உயிர் பொலியும் அந்த ஆற்றுல ஆகக்கூடாது. நீ என்ன, அதுக்கு நீதி வேண்டும். இது வரைக்கும் போடுவீங்களா? நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இதை கத்தின பிறகு ஒரு டிஜிட்டல் போர்டு வைங்கன்னு டிஎஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் வான் பண்ணி இன்ஸ்பெக்டர் இப்போ டிஜிட்டல் போர்டு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. தடுப்பு வழி அமைக்கும். ஆமாம், சரியான தடுப்பு வழி அமைச்சு இங்கே யாரும் இந்த எல்லுக்குள்ளே வந்து எந்த மக்களும் குளிக்கக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் அந்த ஆற்றுக்கு அந்த தண்ணி எடுக்கிற சைடில் வடக்கு பக்கம் போடணும், தெற்கு பக்கம் போடணும், 2 சைடும் போடணும். 200 மீட்டருக்கு. ஆமாம், இப்போ யாரும் போகக்கூடாதுன்னு போட்டு தடுத்தால் மட்டும்தான் அந்த உயிர் பழியை காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் எண்ணிக்கையில் அடங்காத உயிர்கள் பழியாக இருக்குது. எத்தனையோ கவர்மெண்ட் நடந்திருக்கு, எத்தனையோ ஆட்சிகள் நடந்திருக்கு, மாற்றி நடந்திருக்கு. அதெல்லாம் யாரும் கண்டுக்கல. கொலையங்கர் செல் ஊரில் உள்ளவன் செத்ததுனால இதுக்கு ஒரு தீர்வு வந்தாகணும். நாங்கள் விட முடியாது. இதில் யார் பேக்ரவுண்ட் வந்தாலும் சரி, யார் அச்சுறுத்தலுக்கோ, யார் மிரட்டலுக்கோ, இல்லை நீ அரெஸ்ட் பண்ணிடுவேன், உள்ளே போட்டுருவேன், அதெல்லாம் நாங்கள் எதுக்கும் தயாராக தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட தயார் இல்லை. எங்களுக்கு தேவை இனி அந்த இப்போ நல்ல வேலை வைகாசி விசாகம் வருது. 10 எண்ணிக்கை சாகுன்னு சொல்கிறாங்க சார். எவ்வளோ குட உதிப்பான ஒரு நிகழ்வு. இதை கேட்குறதுக்கு நாதி இருக்காப்ப. இதை ஒன்று கவர்மெண்ட் நாலேஜுக்காவது கொண்டு போகணும் இல்லையா, கவர்மெண்ட் நாலேஜுக்கு அரசுக்கு கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டிருக்கணும். காரணம் தாரங்க கெமிக்கல்காரன் அந்த டிசிடோடைய இவன் உட்காந்துக்கிட்டு அங்கே